Hello friends, welcome to Lectures Home. இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே சுலபமாவும் ரொம்ப டேஸ்டாவும் செஞ்சிடலாம். இது பண்றதுக்கு முதல்ல ஒரு panல 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல அதே டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லமுக்கு அதே 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரணும். பாகு பதம்லாம் வரணும்ன்ற அவசியம் இல்ல. நல்லா தண்ணியில கரைஞ்சு வந்தாலே போதும். பாருங்க இப்ப நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சிடலாம். இப்ப இந்த பணியாரம் பண்றதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க இந்த பழத்தை வேற ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம வெல்லம் எந்த ரேஷியோல எடுத்திருந்தோமோ அதே ஈக்குவல் ரேஷியோல தான் கோதுமை மாவும் எடுத்துக்கிறோம். இப்ப இதுல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல பாதாம் பருப்பை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவலையும் இதுல சேர்த்துக்கிறேன். இதுல சேர்த்துட்ட பிறகு இப்ப நம்ம வெல்லம் தண்ணி கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு. இப்ப கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இத கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரத்தை நீங்க உடனே செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இல்ல உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 hour இதை ஊற வச்சும் செய்யலாம். நான் ஒரு 1/2 hour இதை அப்படியே ஓரமா வச்சிட போறேன். அதுக்கப்புறமா செஞ்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour போல ஆயிடுச்சு. இப்ப இதுல பேக்கிங் சோடா சேர்க்க போறோம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குழி பணியார தட்டையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழி பணியார தட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா குழிகளிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாத்துலயும் எண்ணெய் விட்ட பிறகு நம்ம பணியாரத்தை ஊத்தி எடுத்துக்கலாம். பணியாரம் ஃபுல்லா ஊத்தி முடிச்சிட்ட பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இதை பொறுமையா திருப்பி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்துருச்சு. இப்ப அடிப்பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே பொறுமையா வெந்து வரட்டும். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு திருப்பிட்டோம்னா மேற்புறமா பாக்குறதுக்கு நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வந்து மாவு மாவா இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க அடிப்பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சுலபமான கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெசிபி. ரொம்பவே சுலபமா 10 minutesல பட்டன் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.